வணக்கங்க. என்னோட பேர் சுப்புலட்சுமிங்க. நான் பிஎல்ஓவாக குமரானந்தபுரம் 3வது 4வது வீதியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வாக்காளர் வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எடுத்துகிட்டு வாங்க, அவங்களுக்கு ஃபில் பண்ண தெரியுமான்னு நாங்கள் கேட்குறோம். அவங்க எனக்கு தெரியாதுங்க, எனக்கு எழுத தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொண்டு வாங்கன்னு சொல்லி முதலாவது வந்து எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து அவங்களோட பிறந்த தேதியை கேட்குறோம். அதுக்கு ஆதார் கார்டு அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நாங்கள் பிறந்த தேதி எழுதிடுறோம். அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் எழுதிடுறாங்க. அப்புறம் வந்து அவங்க கையில் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மொபைல் நம்பர் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த தொலைபேசி எண்ணவே நாங்கள் கொடுக்க சொல்கிறோம். அது அவங்களுக்கு லகுவாக இருக்கும், கஷ்டம் இருக்காது. அதனால் அந்த தொலைபேசி எண்ணவே அதில் எழுதிடுறோம். அப்புறம் அவங்க அப்பா பேர் எழுதுகிறோம், அவங்க அம்மா பேர் எழுதுகிறோங்க. அப்புறம் அவங்களோட மனைவி பேர் எழுதுகிறோம். திருமணம் ஆனவராக இருந்ததுன்னா அவரோட மனைவி பேர், திருமணம் ஆகலை அப்படின்னா அது அந்த இதை பிளாங்காக விட்டுறோங்க. விட்டுட்டு அவர்கிட்ட வந்து ஒரு கையெழுத்து வாங்கிடுறாங்க. நாங்களும் ஒரு கையெழுத்து பண்ணிடுறோம். நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து இந்த ஃபார்ம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அத்தாட்சிக்காக இன்னொரு ஃபார்மை வந்து அவங்க கையில் நாங்கள் சைன் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்றோங்க. அது போக இப்போ ரெண்டு ஃபஸ்ட்டு காலம் நாங்கள் நிரப்பிடுறோங்க. 2வது காலம் பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேற்பட்டவர் அவர் இருந்தார் அப்படின்னா இந்த 2002 அவர் வந்து ஓட்டு கண்டிப்பாக போட்டிருப்பாருங்க. அப்போ அந்த புக்லெட்டில் நாங்கள் தேடுறோம், அவர் ஓட்டு போட்டிருக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு அந்த புக்லெட்டில் தேடி அவரோட பாகம் என்ன, வரிசை என்ன எல்லாத்தையும் இந்த காலத்தில் நாங்கள் பதிவு பண்ணிடுறோம். சப்போஸ் அவர் வந்து இதான் முதல் ஓட்டு அல்லது 2வது ஓட்டு அப்படி இருந்ததுன்னா 2002 அவர் ஓட்டு போட்டிருக்க மாட்டார். அவருக்கு 20 வயசு அப்படின்னா அவர் போட்டிருக்க மாட்டார். உடனே இந்த காலத்தில் அவங்களோட அப்பா பேர், வாக்காளருடைய அப்பா பேர், அவங்க அப்பாவோடைய அப்பா பேர், அதை கேட்டு அவர் எந்த மாவட்டம் எந்த மாநிலம் எல்லாம் கேட்டு நாங்கள் இங்கே ஃபில் பண்ணிடுறோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அவரவே ஒரு ஃபோட்டோ ஒட்ட சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான ப்ரூஃபையும் இன்னொரு ஃபார்மில் நாங்கள் எழுதி அதில் சைன் பண்ணி அவரையும் சைன் பண்ண வச்சு நாங்கள் அந்த ஃபார்மை அவர்கிட்ட கொடுத்துட்றோங்க. இப்படி தான் நாங்கள் வந்து எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து இது படித்தவங்க ஒரு வேளை தெரியாமல் அவங்களே ஃபில் பண்ணிடுறாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க மேடம், நாங்கள் ஃபில் பண்ணிடுறோன்னா ஓகே, அதை நாங்கள் வாங்கி செக் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுறோம். படிக்காதவங்க, வயசானவங்க, எழுத தெரியாதவங்களாம் அப்படி இருந்தாங்கன்னா நாங்களே அவங்க வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு நிரப்பி கொடுத்து அந்த ஃபார்மை நாங்கள் வாங்கி கலெக்ட் பண்ணி பிஎல்ஓவோட டியூட்டி என்னென்னா ஒரு 4 லைன் தான் இருக்குது. அவங்க அம்மா அப்பா பேரை கேட்குறோம், அவங்களோட ஆதார் நம்பரை பார்த்து எழுதுகிறோம், அவங்களோட பிறந்த தேதியை பார்த்து எழுதுகிறோம். இதில் வந்து ஒரு கஷ்டம் வந்து கிடையாதுங்க. மித்தபடி அந்த ஃபார்ம் நிரப்புறதுலாம் வந்து கஷ்டம் இல்லைங்க. எங்களுக்கு கொடுத்த இப்போ ஒரு 1000 ஃபார்ம் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 1000 வாக்காளரும் கண்டிப்பாக அவங்களோட ஓட்டை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த 1000 வாக்காளர் வீட்டையும் நாங்கள் சந்தித்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க கண்டிப்பாக வர்ற எலெக்ஷனில் அவங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. அதனால் நாங்கள் சீக்கிரம் வந்து இதை வந்து அவங்களோட ஓட்டை அவங்க இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் விரைவில் வந்து இந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து தாலுக்கா ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரு நிச்சயத்தை நாங்கள் கொடுத்துருவோம்.